ஏம்ல ஒரு வாரம் உங்க அம்மா வீட்டுல தங்கியிருந்தோம்ல, ஏதாவது என்ன கேட்டாங்களா? என்ன கேக்கல உங்கள? வேலை வேலைக்கு காபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குமா மாப்பிள, இல்ல இந்த சாப்பாடு பிடிக்குமா, மட்டன் எடுக்கலாமா இல்ல சிக்கன் எடுக்கலாமா, இன்னும் என்னென்ன கேட்டாங்க? என்ன உங்களை கேக்கல? இவ்வளவு கேட்டாங்களே, ஒரு தடவையாவது என் பொண்ணோட நிம்மதியா இருக்கீங்களான்னு கேட்டாங்களா? பொண்டாட்டியே 2 வச்சு மெயின்டைன் பண்ற, நீ சிம் 2 போன் 2 வச்சிருக்க மாட்டியா? செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. பொதுவா 2 பேர்கிட்ட நம்ம போய் சொல்லக்கூடாது சார், ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுள்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? கடவுள்கிட்ட போய் சொன்னா கடவுள் டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிருவார், டாக்டர்கிட்ட போய் சொன்னா டாக்டர் கடவுள்கிட்டே அனுப்பிச்சிருவாரு. என்னங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி என்னடி பண்ண? என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். சரி மன்னிச்சிட்ட சொல்லு. இப்ப நீங்க டீ குடிச்சீங்கல்ல, ஆமா, அதுக்கு என்னப்ப? அதுல ஒரு பல்லி உந்து கிடந்துச்சு, அதை நான் எடுக்க மறந்துட்டேன். ஏய், எத்தனை தடவை என்ன ஞாபகம் திட்டி இருக்க, இன்னைக்கு பாரு மறக்காம டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்துட்டேன். மண்ணாங்கட்டி, நான் தான் எனக்கு உனக்கு லஞ்சே கொடுத்து அனுப்பலையே. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். ஹலோ, சூப்பர் மார்க்கெட்டாங்க? ஆமாங்க, சொல்லுங்க, என்ன வேணும்? கோழி இருக்காங்க? என்ன கோழிங்க வேணும்? 2 பயந்தாங்கோழி கொடுங்க. ஆட்டிறைச்சி இருக்காதாங்க? இருக்குங்க. நல்ல தொடர்ந்து 2 கொடுங்க. எங்க ஒரு 2000 ஜிபே பண்றீங்களா? அனுப்பிச்சிடுறேன். காசு அனுப்பிச்சிட்டேன், வந்துருச்சான்னு பாரு. மெசேஜ் வந்தா எனக்கே பார்க்க தெரியும். என்ன 2000 அனுப்பிட்டேன்னு சொல்லி காமிக்கிறியா? ஏங்க, நானும் 2 நாளா பாக்குறேன், பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கதை? அடி கள்ளி, அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும். அட தீமுன் பச்சடி, நான் தான் ஊழாம் பிள்ளை, என்ன ஊட்டி வளர்த்தா தான் உன் பிள்ளை நல்லா வளரும். நல்ல வேலை சொன்னேன், நான் எதிர்த்த வீட்டுக்கும் போலான்னு நினைச்சேன். இதுக்கு மேல என்னால உன் கூட இங்க இருக்க முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். போகாதானே உன் காலில் வந்து கெஞ்சோம்லாம் நினைக்காத. நான் திரும்பி வருவேன் மட்டும் நீ நினைக்காத. சண்டை போட்டு போகும்போது கூட ஷாப்பிங் போற மாதிரி எப்படி மேக்கப் போட்டு போகுது பாரு. ஹலோ, என்னங்க என்னங்க, என்னடி? நம்ம ஊர்ல பொங்கலுக்கு கோலம் போடுற போட்டி வைக்கிறாங்களாம், அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் டிவியா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் டிவியா? என்னடி சொல்ற? ஆகா, இஎம்ஐல டிவி வாங்கணும்னு நினைச்சனே, ஈஸியா கிடைச்சணும் போல் இருக்க. ஆனா அந்த போட்டியில குடும்பத்துல ஒருத்தவங்க தான் கலந்துக்கணுமா. நீ ஒண்ணு கவலைப்படாதடி, எங்க அம்மாவை களத்துல இறக்கிற வேண்டியதான். உங்க அம்மாவை குளத்துல வேணா போய் இறக்கலாம், களத்துல எல்லாம் இறக்க முடியாது. நான் போய் கலந்துக்கிறேன். நீ கலந்துக்க போறியா? அடியே, நீ கலந்துக்கிட்ட கலைஞர் கூட தர மாட்டாங்கடி. ஹலோ மேம், கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேளுங்க. உங்க ஹஸ்பண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவனை பத்தி எதுக்கு நான் நினைக்கணும்? சரி, உங்க ஹஸ்பண்ட் போட்டோ என்னைக்கா பர்ஸ் வச்சிருக்கீங்க? அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெரிய விஷயம், நான் எதுக்கு அவன் போட்டோ? உங்க ஹஸ்பண்ட் வேற கேள்வி இருந்தா கேளு, அவனை பத்தி பேசாது. வேற கேள்வி இருந்தா கேளு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா, கலெக்டரான்னு கேட்டா என்னன்னு சொல்றது? உங்களுக்கு என்ன பிடிக்காது சொல்லுங்க, அது உங்க இஷ்டம். நான் அதுல தலையிட மாட்டேன். அந்த சுதந்திரம் எல்லாம் தாராளமா கொடு. நானும் ½ அன் ஹவரா உன்னை கேட்டுட்டு இருக்கேன், உன் லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் என்னன்னு. நீ பாட்டுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க. ஏங்க, அந்த நர்ஸ் சொன்னாங்கல்ல சின்ன ஆபரேஷன் தான், பயப்பட வேணாம், எதுக்கு இப்படி நடுங்குறீங்க? பைத்தியக்காரி, அந்த நர்ஸ் சொன்னது நம்ம கிட்ட இல்ல, டாக்டர் கிட்ட. ஏம்பில்ல, தொடப்பத்துக்கு கணக்கு தெரியும்? தொடப்பத்துக்கு எப்படிங்க கணக்கு தெரியும்? அப்புறம் எப்படி கூட்டுது பெருக்குது? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன். சண்டை உங்களுக்கும் எடுத்துதான். எங்கேயோ தரேன், எங்க அப்பா அம்மாவை எதுக்கு எடுத்து அசிங்கப்படுத்துறீங்கப்பா? டிவி கேட்டு போச்சுன்னா நம்ம டிவியை திட்டுறோம், கம்பெனிக்காரன் தானே திட்டுறோம்.